Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம ஓப்பன் போர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓப்பன் போர்ஸாக நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பன் போர்ஸை சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓப்பன் போர்ஸ்ன்றது வந்துட்டு நம்ம வந்து அதிகமாக நம்ம ஸ்கின்ல டர்ட் இருந்தாலோ இல்லாட்டி நிறைய ஆயில் வந்து வெளியில் வந்தாலும் நம்ம ஸ்கின்ல வந்து இந்த ஓப்பன் போர்ஸ் வந்துட்டு வரும். ஓப்பன் போர்ஸ்ன்றது வந்து நம்ம மூஞ்சியை வந்துட்டு அன்ஈவனாக காட்டும். அதாவது மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ துவாரங்கள் வந்துட்டு பெரிய சைஸில் ஆறதுக்கு பேர் தான் வந்து ஓப்பன் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்பன் போர்ஸை வந்து எப்படி சரி பண்ணலாம்? இது வந்து 2 டைப்பான ஸ்கின் டோன்ஸ் இருப்பாங்க. ட்ரை ஸ்கின் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குது, நார்மல் ஸ்கின் இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து என்னென்ன ரெமெடி யூஸ் பண்ணோம்னா இந்த ஓப்பன் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸீடு வந்துட்டு ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். அது வந்து ஆலி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஓப்பன் போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணும். மூஞ்சி வந்து லூஸாக ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரிங்கிள் லைன்ஸ்லாம் வரும் இல்லையா, கண்ணுக்கு கீழே சுருக்கங்கள், ஸ்கின்னில் சுருக்கங்கள், ஸ்கின்னு லூஸாக போகிறது, இதெல்லாம் கூட வந்து இது நல்லா டைட்டன் பண்ணும். ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஃப்ளெக்ஸீடு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் ஃப்ளெக்ஸீடை போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டாலே நிறைய ஜெல் வரும். ஸோ நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் ஃப்ளெக்ஸீடை போட்டு சிம்மில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது பாதி டம்ளர் தண்ணியாக குறையிற வரைக்கும் ஹீட் பண்ணுங்கள். நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா அது நார்மல் வாட்டர் மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். அதை நீங்கள் எடுத்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கோல்டு வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இதை வந்து வாரத்துக்கு வந்து 2 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு குறையல அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 வீக் வந்து இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த ஓப்பன் போர்ஸ் குறையும், ஸ்கின் டைட்டன் ஆகும், கண்ணுக்கு கீழே இருக்கிற சுருக்கங்கள்லாம் நல்லாவே குறையும். இப்போ ஆயிலி ஸ்கின்னுக்கு பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின்காரவங்க என்ன பண்ணணும்னா எக் ஒயிட்டு முட்டையோட வெள்ளைக்கரு அதை வந்துட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு கோல்டு வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லா ஸ்கின் டைட்டன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஓப்பன் போர்ஸ்லாம் நல்லாவே குறையும். இப்போ சம்மரில் நார்மலாகவே வந்துட்டு கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லாவே குறையும். ஸ்கின்னு வந்துட்டு நிறைய ஆயில் வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டேக்கு வந்து 2 டைம்ஸ் நீங்கள் கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். சம்மர்னா வந்துட்டு நீங்கள் 2 டைம்ஸ் பண்ணலாம். ஆனால் வின்டரில் அவ்வளோ பண்ண தேவை கிடையாது. வின்டரில் தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு 1 டைம் பண்ணால் கூட போதும். ஓப்பன் போர்ஸ்க்கு மெயின் ரீசன் என்னன்னா ஸ்க்ரப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸ்க்ரப்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்க்ரப்பை என்ன பண்ணுன்னா நம்ம மூஞ்சியில் இருக்க அந்த வேர்வை துவாரங்கள் சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்க்ரப்பு வந்து பெருசாக்கிடும். ஸோ ஸ்க்ரப்பு வந்துட்டு டர்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி கண்டிப்பாக ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஓப்பன் போர்க்கு வந்து மெயின் ரீசனாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஸ்கின்னு வந்து ட்ரை ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கின்னு வந்து ட்ரை ஆனால் கூட இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து வரும். அடுத்த ஈஸியான ரெமெடி என்னன்னா பனானா ஸ்கின். பனானாவோட தோலில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சிலாம் இருக்குது. இது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு நல்ல ஸ்கின்னில் மாய்ஸ்டர் கொடுக்கும், ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ட்ரைனஸை வந்து நல்லா குறைக்கும். ஸோ வந்து பனானா ஸ்கின், அதாவது நல்லா பனானாவை உரிச்சிட்டு அந்த தோல் இருக்கு இல்லையா, அது வெளிப்புறம் கிடையாது உள்புறம் ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா ஃபேஸில் வச்சு நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் மசாஜ் கொடுங்க. இதனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும். திருப்பி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா முல்தானி மெட்டி. இவங்களுக்கு வந்து மூஞ்சியில் இருக்க எக்ஸஸான ஆயிலை வந்து இது எடுத்துரும். ஸோ அதனால உங்களுக்கு பருக்கள் வரதெல்லாம் வந்து நல்லாவே குறையும். இந்த முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. அது வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குது, அந்த ஸ்டோன் ஃபார்ம்லேயும் கிடைக்குது. நீங்கள் பவுடர் ஃபார்மில் வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஒரு குக்கும்பர், நல்லா ஒரு பாதி குக்கும்பர், பாதி வெள்ளரிக்காயை வந்து மிக்சியில் போட்டு அடித்து அந்த ஜூஸ் கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஒரு டொமேட்டோ ஜூஸ், இது 3ஐயும் நல்லா கலந்துட்டு ஒரு பேக் மாதிரி பண்ணி நீங்கள் ஃபேஸில் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் உருவாகிற பரு இதெல்லாமே நல்லாவே குறையும். இந்த ஓப்பன் போர்ஸும் வந்து நல்லா டைட்டன் ஆகும். உங்கள் ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வந்து இது கண்டிப்பாக எடுத்துரும். இந்த முல்தானி மெட்டி யூஸ் பண்ணும்போது மெயினாக வந்து பேசக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து அந்த முல்தானி மெட்டி இறுக்கி பிடிக்கும் இல்லையா, நம்ம பேசும்போது ஸோ ஸ்கின் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ முல்தானி மெட்டி யூஸ் பண்ணும்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஓவராக டைட்டன் ஆக விடாதீங்க. அந்த டைமில் அதிகமாக பேசாதீங்க. ஆப்பிள் சீடர் வினிகர். இந்த ஆப்பிள் சீடர் வினிகரில் வந்து நல்லா வாட்டரில் கலந்துட்டு 1 ஸ்பூன் ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணி இதை வந்து பேக் மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் போர்ஸ் வந்து குறையும். அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.